ஹலோ, நான் தான் உங்கள் பிரபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் எக்ஸலில் சொல்ல போகிறேன். அதாவது ஹவு டு யூஸ் ஆட்டோஃபில். இந்த ஆட்டோஃபில் வந்து எதுக்கெல்லாம் உதவுது, எப்பப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தமாரி டைமில் இந்த ஆட்டோஃபில்லால் நம்ம டைம் சேவ் பண்ண முடியுது, அது எக்ஸலில் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தா ஒரு எம்டி செல்லை வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு 1 2 போட்டுறோம். இப்போ வந்து 1 2 மார்க் பண்ணி ஃபுல்லாக 2 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 2 வரைக்கும் எடுத்து என்ட்ரு கொடுத்தா வந்து எனக்கு வந்து 1லேருந்து 2 வரைக்கும் வந்துடுச்சு. இது என்ன, இது ஈஸி தான். இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து 1 2 3 4 5 மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா 1 +1 கொடுத்து அதை வந்து மார்க் பண்ணி இருப்பாங்க. இது வந்து 1 2 போட்டால் மட்டும்தான் வரும். இல்லையே வந்து நீங்கள் வெறும் 1 கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா அது வராது. இப்போ 1 கொடுத்துட்டேன், அதே 2 வரைக்கும் வந்து நான் காப்பி பண்ணி கீழே எடுக்கிறேன். இப்போ 1 1 1 1 1 தான் வரும். தவிர ஏன் இது வரலன்னா, நம்ம 1க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து 0 தான் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஒரு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணல. நீங்கள் 1க்கு அடுத்து ஒரு 3 கொடுத்தீங்கன்னா அது ஒரு இப்போ வந்து ஆட்டோ ஃபில் இதே வந்து மாற்றோம்னா, இப்போ ஃபில் சீரீஸ் இருக்கா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரீஸ் நம்பர் வந்து வந்துடும். இதே வந்து நீங்கள் வந்து என்னென்ன நம்பர் நீங்கள் கொடுத்து என்ட்ரி பண்ணுறீங்களோ அது வரும். இப்போ வந்து இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் 2 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் வந்து கொடுப்போம். இப்போ வந்து 1லேருந்து ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். திரும்பி 1 1 1 தான் வரும். இப்போ லாஸ்ட் எண்டில் என்ன இருக்கோ அதே நம்ம அப் அண்ட் டவுன் என்ன பண்ணுமோ அதே மெத்தட் தான் பண்ணுறோம். இப்போ 1 to 8 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 3 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 5 6 வந்துடுச்சு. இப்போ டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து 2ல் வந்து எஃப்பில் வந்து நான் வந்து இப்போ 2ன்னு சொல்லி போடுறேன். 2 போட்டு 2 4 அதாவது ஒரு 2 2 2 4 அந்த கணக்கில் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தா 2 2 வந்து நம்ம ஏறுறோம், சீரிஸ் வந்து ஏற்றுறோம். அதே மெத்தட் தான். இப்போ வந்து நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்லேருந்து நம்ம எடுத்தோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜனவரி. இப்போ ஜனவரி கொடுக்குறேன். ஜனவரிலேருந்து மேலேருந்து அதே மெத்தட் 12 மந்த் வரைந்து நான் இழுக்கிறேன். இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். டிசம்பர் வரைக்கும் வந்துடுது. ஓகே, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் டிசம்பர் நவம்பர் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இதே மெத்தடு வந்து நம்ம ஹெச்சில் வந்து பண்ணலாம். இப்போ ஹெச்சில் வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், வெறும் ஜான்வரி கொடுப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து அது வந்து கொடுத்தா இதுவும் கரெக்டாக வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டிங்கில் வந்து பார்த்தா ஜனவரின்னு இருக்கும், ஜான்வரிக்கும் ஃபுல்லாக இருக்கும். அதை ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ ஐயில் வந்து மண்டே சொல்லி டைப் பண்ணுறேன். மண்டேலேருந்து டியூஸ்டே கொடுத்து ஃபுல்லாக எடுத்துடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டில் மண்டே சண்டே ஃப்ரைடே உங்களுக்கு எக்ஸாக்டான என்னென்ன டேட்டோ அந்த டேட் வந்து வந்துடுது. ஓகேங்களா. இப்போ வந்து டே ஒன்று கொடுக்குறேன். 01/1/22 கொடுத்துறேன். ஓகேங்களா. இப்போ இந்த கொடுத்து இது ஃபுல்லாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆகும். ஓகேங்களா. இப்போ கேல வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் 1 ஏதோ ஒரு பொருளை போட்டு அதுக்கு அப்போ நம்ம நம்பரை எடுப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஐட்டம் 1 போட்டேன். இப்போ வந்து அது வந்து காப்பி பண்ணி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ 1 2 வந்து C73. இதுதான் ஆட்டோ ஃபில். இப்போ லாஸ்ட்டு ஒன்று பார்த்துப்போம், அதோட முடிச்சுப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து Q1 Q2 Q3 Q4 அது 4 குவார்ட்டராக பிரிக்கிறேன். ஓகேங்களா. அது வந்து 4 குவார்ட்டராக பிரித்தா இது குவார்ட்டராக அது வந்து பிரிஞ்சுக்கும். ஓகே, மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.